அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் அருகே நிகழ்ந்த கொலை வழக்கில் 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. விழுப்புரம் அருகே கோவில் திருவிழா தொடர்பான முன்விரோத கொலை வழக்கில் 21 பேருக்கு விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 21 பேருக்கு ஆயுள் தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாஸ்கர் என்பவருக்கும் கிருஷ்ணவேணி என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது. தொடர்ந்து கோவில் திருவிழா நடத்துவதில் முன்விரோதம் ஏற்பட்டதில் கடந்த 2013ஆம் ஆண்டு பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணவேணி, மதன்ராஜ், மதன்குமார் உள்ளிட்ட 23 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். வழக்கு விசாரணையின் போது 2 பேர் இறந்து விட்டனர். இதையடுத்து வழக்கின் விசாரணையை திண்டிவனம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. கொலைக்கான ஆயுதங்கள் பறிமுதல் முறையாக இல்லை, மேலும் நேரடி சாட்சிகள் விசாரணையில் முரண்பாடு உள்ளது என கூறி 21 பேரையும் விடுதலை செய்யப்பட்டது. விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட பாஸ்கரின் மனைவி அமுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் ஜோதிராமன் முன்பு அமர்வுக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் நேரில் பார்த்த சாட்சிகள் தெளிவாக உள்ளது என்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முறையாக பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் கீழ் நீதிமன்றத்தில் நேரடி சாட்சிகள் உரிய முறையில் நிரூபிக்கப்பட்டதாக வாதிட்டார். எனவே விடுதலை உத்தரவை ரத்து செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 21 பேரையும் விடுதலை செய்த பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்து 21 பேர் குற்றவாளிகள் என்றும் அறிவித்தனர். மேலும் தொடர்ந்து 21 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாயும் விதித்து தீர்ப்பளித்தனர். இதையடுத்து குற்றவாளிகள் தரப்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதின் பெயரில் தீர்ப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.